நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேமனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். அப்படி இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை திடீர்னு இயேசு கிறிஸ்து இல்ல தந்தையாம் கடவுள் உங்க முன்னாடி தோன்றி நிற்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னா அவர்கிட்ட ஜெபிக்கணும், அவ்வளவுதான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்டோம். திடீர்னு கேட்டோன்னே என்னடா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஷாக். திடீர்னு நிற்பாரு அப்படிங்கிறப்ப நமக்கு எதிர்ப்போம். ஸோ இங்க ஒருத்தர் கடவுளுக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. கடவுள் அவருக்கு என்ன பண்றாரு, தோன்றுறாரு. தோன்றோடனே என்ன பார்க்கணும்னு சொல்லி என்னப்பா விஷயம் அப்படின்னே, அது ரொம்ப மோசம், உங்களை எப்படி கடவுள் சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு இருக்கிறார். இதை சொல்றதுக்கு தான் நீ வர சொன்னியா அப்படின்னா என்ன காரணம், ஏன் அப்படிங்கிறோம். மான்கள் அழகா படைச்சிருக்கிறீங்க, ஆனா அந்த மான்களை எதுக்கு இரையாக்கிறீங்க, சிறுத்தைகளுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறார். உடனே அப்ப கடவுள் வந்து கேட்கிறாரு, சரிப்பா இன்னைக்கு மான் சிறுத்தை ரெண்டுல எது வேகமா ஓடக்கூடியது அப்படிங்கிறாரு. ரெண்டுமே வேகமா ஓடும்னு அவன் சொல்றான். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் கூட குறைய ஓடும்ல, அது என்ன? அப்போ மான் ரொம்ப வேகமா ஓடும், சிறுத்தை அதோட கொஞ்சம் குறைவா ஓடும். அப்போ வேகமா ஓடக்கூடிய மான வேகம் குறைவாக ஓடக்கூடிய சிறுத்தை எப்படி வேட்டையாடும்? ஆமா இல்ல, எப்படி? அந்த மான் ஒரு சிறுத்தை வருது அப்படிங்கறத உணர்ந்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ பயந்து அது உயிரை காப்பாத்திக்குள்ள ஓடுகின்ற பொழுது சிறுத்தை என்ன பண்ணும், உணவுக்காக அதை துரத்தி கொண்டே ஓடும். அந்த மானுக்கு தன்னுடைய ஓட்டம் வேகமாக இருந்தாலும் கூட ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். பின்னாடி அந்த சிறுத்தை வருதான்னு நின்னு பார்த்துட்டு அது வந்ததை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், ஓடும். ஆனா சிறுத்தை என்ன பண்ணாது, அப்படி இல்ல, தொடர்ச்சியாக அது ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ ஒரு கட்டத்துல ஒரு 3-4 தடவை அது நின்னுச்சுனாலே இது என்ன பண்ணும், கிட்ட ரீச் பண்ணிடும். அப்புறம் அடுத்த முறை அது நிற்கின்ற பொழுது பாஞ்சு என்ன பண்ணிடும், அடிச்சிடும். சோ அப்போ கடவுள் இன்னைக்கு எல்லாருக்குமே வாய்ப்புகளை சமமாக அவருக்கு ஏற்றார் போல கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் அதை சந்தேகத்தின் பேரில், ஐயத்தின் பேரில் நாம நின்னு அந்த மான் போல பார்த்துக்கிட்டே இருந்தா நாமும் இப்படிதான் தோற்று விடுவோம் அப்படின்னு இருக்கிறார். சோ இந்த உணர்த்தல் அவனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். ஓகே, இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட, உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம்.
இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் காற்றும் வானமும் கடலும் மலைகளும் விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும் கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும் நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள் நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள் எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம் எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாளை தொடங்கியாச்சு. காலையிலேயே ஒரு சூப்பரான ஒரு கதை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு டாபிக்கும் அப்படி ஒட்டி தான் இருக்க போது நான் நினைக்கிறேன். டாபிக் என்ன? நிச்சயமாக அது போலதான். என்ன அப்படின்னா இன்னைக்கு அந்த மான் போல பல நேரங்கள்ல நமக்கு என்னெல்லாமோ வேணும் அதெல்லாம் அடைய ஓடுவதற்கு எல்லா திறமைகள் எல்லாமே கடவுள் கொடுத்திருக்காரு. ஆனா நாம என்ன பண்றோம், ஏதோ ஒரு ஐயத்தின் பேரிலோ இல்ல நாம செய்யக்கூடிய தவறுகளாலோ என்ன பண்றோம், அதை இழந்து கொண்டே இருக்கின்றோம். அப்போ வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் யாரெல்லாம் சொல்றீங்களோ அவர்களுக்கான படிப்பினைகள் தான் இன்னைக்கு. அப்போ எல்லாருக்குமே வாழ்வில் வெற்றி அடைவதற்கு, வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு எல்லாருடைய விருப்பமாக இருக்கின்றது. அப்போ அந்த வெற்றி அடையணும் நான் முடிவு பண்ணிட்டேனா, அதாவது வெற்றி அடையணும் விரும்புறேனான்லாம் கிடையாது, முடிவு பண்ணிட்டேன்னா நான் விட்டுவிட வேண்டிய கெட்ட பழக்கங்கள் ஏன்னா அப்பதான் அந்த கெட்ட பழக்கத்தை விட்டாதான் ஒரு அந்த மான் அந்த சந்தேகப்படக்கூடிய கெட்ட பழக்கத்தை விட்டாதான் அது என்ன பண்ணும், தப்பிச்சு ஓட முடியும். அதனால் வாழ்வில் வென்றெடுக்க முடியும். அப்ப அது போல நாமும் நம்முடைய வாழ்வில் வெற்றி பெற முடிவு செய்தால் செய்ய வேண்டிய விட்டுவிட வேண்டிய 10 கெட்ட விஷயங்கள் என்னென்ன. அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா தள்ளி போடுதல். வெற்றிக்கு மிகப்பெரிய தடையை என்னன்னு பாத்தீங்கன்னா தள்ளி போடக்கூடிய விஷயம். இப்ப வேணாம் நான் பரவ பாத்துக்கிறேன், இப்ப வேணாம் நான் நாளைக்கு செஞ்சுக்கிறேன், இன்னைக்கு நான் ஒரு நாள் தூங்கிக்கிறேன், நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலையை செஞ்சிடுறேன். ஸோ இந்த தள்ளி போடுதல் அப்படிங்கிறது நாளை அப்படிங்கிற ஒரு விஷயம், அடுத்த நொடி அப்படிங்கிறத இன்னைக்கு நிச்சயமில்லாத ஒன்று. அப்படி இருக்கின்ற பொழுது உடனுக்குடன் செய்வது, ஒருத்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதோ இல்லை மன்னிப்பு கொடுக்கறதோ உடனடியா கொடுத்துறது, தோணும் போதே என்ன பண்ணிருங்க அதை செஞ்சிருங்க. இல்ல நான் நாளைக்கு போய் பாத்துக்கிறேன் நாளைக்கு போய் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஒருவேளை அந்த நபர் இல்லாமல் போயிட்டாலோ இல்ல நாம இல்லாமல் போயிட்டாலோ கஷ்டம் தான். அவ்வளவுதான். இது இப்ப நாம இல்லாம போயிட்டா கூட நம்ம பெருசா ஃபீல் பண்ண மாட்டோம், நமக்கு எந்த உணர்வு இருக்குமா இல்லையான்னு தெரிய போறோம். ஆனா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அந்த ஒரு எண்ணம் இருக்குது. இப்ப ஒருவேளை நான் ஒரு நபர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு, நான் மன்னிப்பு கொடுக்க வீம்பு பிடிவாதோட நான் இருந்துகிட்டேன், அவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு மறைஞ்சிட்டாரு. இப்ப ஐயோ அவர் உயிரோட இருக்கல என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, நான் மன்னிச்சிருக்கலாமே, நான் என்ன பண்ணுவேன் கடைசி சாகர வரைக்கும் ஒரு குற்ற உணர்ச்சியோட என்ன பண்ணுவேன்னா இருப்பேன். அப்போ இந்த வெற்றிக்கு மட்டும் இல்ல வாழ்வின் மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் தடையாக இருப்பது என்னன்னா தள்ளி போடக்கூடிய ஒரு
கெட்ட கெட்ட பழக்கம். பழக்கம் வின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா ப்ரொகாஸ்டினேஷன் தள்ளி ஓடக்கூடாது. சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து வாயில்களில் நிற்கின்றோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகராகும். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றன. இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மாதா தொலைக்காட்சி வழியாக தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சி வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவனது அன்பும் அமைதியும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய திருப்பாடலை சிந்திக்க தியானிக்கின்ற இந்த திருப்பாடலை வாழ்வாக்க அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிற திருப்பாடல் எண் 122வது திருப்பாடல். இதன் பல்லவியாக மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்கின்ற இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரது இல்லத்திற்கு கண்ணீரோடும் அழுகையோடும் மன்றாட்டோடும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காய் நாம் தேடி செல்வதை விட ஆண்டவர் நமக்கு கொடுத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைத்தனங்களையும் நினைத்து நாம் மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு செல்கின்ற போது நாம் இன்னும் இறைவனுக்கு பிரியமான ஒரு செல்ல பிள்ளைகளாய் மாற முடியும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலானது 122வது அதிகாரம். இது மிக சிறிய ஒரு திருப்பாடலாக அதிகாரமாக நாம் காண்கிறோம். ஆனாலும் இது ஆழம் மிகுந்த அர்த்தம் மிகுந்த ஒரு ஆண்டவரது செயல் ஆற்றல்களை நன்மைத்தனங்களை விளக்குகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இந்த திருப்பாடலை தாவீது ஆசிரியர் பாடியதாக விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். இன்னுமாக இந்த திருப்பாடலை ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற போது இது ஒரு அமைதியின் திருப்பாடலாக, அமைதியை பரப்புகிற ஆண்டவரால் அமைதியை கொடுக்கப்பட்ட ஒரு திருப்பாடலாக இது அமைகிறது. பிரியமானவர்களே,
இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை அகமகிழ்ந்து ஆர்ப்பரிக்க ஆண்டவர் இல்லத்திற்கு போகிறார்கள். அவர்கள் அப்படி போகின்றதைத்தான் நாம் திருப்பயணம் என்கிறோம். நாம் நமது ஆலயங்களிலே பல ஆலயங்களை சந்தித்து திருப்பயணம் மேற்கொள்கிறோம். இந்த இஸ்ரேல் மக்கள் எருசலேம் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை போகிறார்கள். ஏன் இவர்கள் திருப்பயணம் மேற்கொண்டார்கள் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது விவிலியத்திலே சரியான ஆதாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இணை சட்ட நூலிலே 16வது அதிகாரம் 16, 17 இறை வார்த்தைகள் இவ்வாறாக நமக்கு கூறுகிறது. கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுத்த இடத்தில் அவர் திருமுன் வர வேண்டும். கடவுள் தெரிந்தெடுத்த நகரம் எருசலேம் நகரம். பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்கள் 3 விழாக்களை கொண்டாடுகிற மக்களாக இருந்தார்கள். ஒன்று பாஸ்கா விழா, அறுவடையின் விழா, மற்றொன்று கூடார விழா. இந்த விழாக்கள் எதற்கென்றால் ஆண்டவரோடு செலவிட்டு அவர்கள் அடைந்து கொண்ட நன்மைத்தனங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இந்த விழாக்கள் பயன்பட்டது. பிரியமானவர்களே, ஏன் எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஆண்டவர் தெரிந்தெடுத்த இடத்தில் ஆண்டவர் திருமுன் வர வேண்டும். ஆகவே இந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு நகராக எருசலேம் என்கின்ற அந்த நகரை பார்த்தார்கள். இதற்கு இன்னும் ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது எருசலேம் என்ற எபிரேய சொல்லுக்கு அமைதி என்பது பொருள். ஆகவே எருசலேம் நகர் என்பது ஒரு அமைதி நகர். இறைவன் தனது அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் ஆக இத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற ஒரு நகராக இந்த எருசலேம் நகர் அந்த இஸ்ரேல் மக்களால் கருது கொள்ளப்பட்டது அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிறார்கள் விவிலிய அறிஞர்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த எருசலேம் நகரத்திலே வீற்றிருக்கிற கடவுளும் அமைதியின் அரசராக, அமைதியை விரும்புகிற கடவுளாக, அமைதியை அளிக்கிற கடவுளாக இருக்கிறார். ஆகவேதான் இந்த இஸ்ரேல் மக்கள் தங்களிடத்தில் இருக்கிற அந்த இயலாமைகள், அவர்களிடத்தில் இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் பாராமல் அவருடைய நன்மைத்தனங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து, இறைவன் தருகிற ஆசிரை நினைத்து பார்த்து அந்த எருசலேம் ஆலயத்திற்கு சென்று நன்றி செலுத்தி இன்னும் அவர்களது வாழ்க்கைக்கு அமைதியை தேடி இந்த திருநகருக்கு செல்கிறார்கள். பிரியமானவர்களே, நாமும் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொல்கிறார், உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தார். அந்த அமைதியை நாம் எங்கு பெற்றுக்கொள்ள முடியும்? நமது ஆலயங்களிலே பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பங்கு ஆலயத்திற்கு அகமகிழ்ந்து மகிழ்ச்சியோடு சென்று அந்த திவ்ய நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்ற போது அவர் கொடுக்கிற நிலையான அமைதியையும் சமாதானத்தையும் நாமும் நம் குடும்பமும் உரித்தாக்கி கொள்ள முடியும். ஆகவே பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த திவ்ய நற்கருணை ஆண்டவரை நம் பங்கு ஆலயங்களிலே சென்று தரிசிப்போம், ஆராதிப்போம், சரணடைவோம், அவருடைய நிலையான அமைதியை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி செபிப்போம். எங்களை எந்நாளும் கடம் பிடித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பு ஆண்டவரே, உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இதோ திவ்ய நற்கருணையிலே வீட்டிலிருந்து எங்களுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் கொடுத்து வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இதோ குழப்பத்தாலும் துன்பத்தாலும் சிக்கல்கள் நிறைந்த சூழலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அமைதி இழந்து தவித்து கொண்டிருக்கிற, மன அமைதி இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் பார்த்து கொடுக்கிறோம். உமது அமைதியாலும் சமாதானத்தாலும் அவர்களை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கு ரொம்ப உற்சாகமா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டா நான் விட்டுவிட வேண்டிய கெட்ட பழக்கங்கள் அடுத்தது என்னன்னா, எனக்கு இது வருமா அப்படின்னு ஒரு டவுட்லயே இருப்போம் இல்லையா? என்னால் இது செய்ய முடியுமா, எனக்கு இது வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம வந்து செய்யாமலே நமக்குள்ளே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்போம். என்னால் செய்ய முடியாது, எனக்கெல்லாம் இது வராது, எதுக்கு இதை நான் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிட்டு அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அந்த விஷயத்த நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா. எனக்கு வந்து அவர் பேர் ஜான் எல்லிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா எனக்கு அவருடைய பேர் ஞாபகம் இல்லை. அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் சில எண்ணங்கள் தோணுது இல்லையா? எனக்கு வந்து இப்படி நான் ஒரு கீபோர்டு வாசிக்கணும், இல்லை நான் மேடை ஏறி பாடணும், மேடை ஏறி ஆடணும், நான் வந்து எல்லாரும் முன்னாடி நான் பெர்ஃபார்ம் பண்ணணும், நான் இந்த செயலை செய்யணும், இதெல்லாம் நமக்கு தோணுது இல்லைங்களா? அப்படி தோணுனாலே உங்களால அதை செய்ய முடியும். உங்களால செய்ய முடிய போய் தான் அது உங்களுக்கு தோணவே செய்யுது அப்படின்னு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. நமக்கு தோணிருச்சு, எனக்கு ஒரு விஷயம் மேடை ஏறி பேசுவதற்கு எல்லாம் தோணிருச்சுன்னா அதை முழுமையாக செய்வதற்கு முழு தகுதியும் என்கிட்ட என்ன இருக்குது. அது இருக்க போய் தான் நமக்கு அது கனவாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை யதார்த்தமாக நமக்கு தோன்றதாக கூட இருக்கலாம். ஆனா நாம என்ன பண்றோம், அதை தோன்றின பிறகு, நமக்குள்ள எண்ணங்கள் வந்த பிறகு நம்ம மேல ஒரு சந்தேகம், இதை செய்ய முடியுமா, இதை செய்யறதுக்கு நான் தகுதியானவனா, எனக்கு இது கஷ்டமா இருக்குமே,
எல்லாருமே வாழ்வில் வெற்றி அடைய உயர்ந்த நிலையை சென்று அடைவதற்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். இது நமக்கு தோணவும் செய்துனா அந்த நிலையை பெற்றுக்கொள்ளவும் நம்ம கிட்ட முழு தகுதியும் இருக்கு, திறமையும் இருக்கின்றது. நாம விட்டுவிட வேண்டிய ஒன்று அதை குறித்த ஒரு ஐயத்தை, சந்தேகத்தை, அதாவது நமக்கு நாமே நெகட்டிவா பேசிக்கூடிய அந்த விஷயத்தை என்ன பண்ணிடணும், விட்டுவிட வேண்டும். இன்னும் இது போல வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். செப்டம்பர் 23 புனித பியோ. இத்தாலி நாட்டிலுள்ள பியத்தரசினா பகுதியில் வாழ்ந்த கிராசியோ போர்ஜியோன் மரிய ஜியூசப்பா டே நுன்சியோ பெற்றோருக்கு கிபி 1887 ஆண்டு மே 25ஆம் நாள் பிறந்தார் பியோ. பிரான்செஸ்கோ போர்ஜியோனே என்ற இயற்பெயரை கொண்ட இவர் தன் 16வது வயதில் மோர்கோனே நகரிலிருந்த கப்புச்சின் சபையில் நவத்துறவியாக சேர்ந்தார். கிபி 1907 ஆண்டு ஜனவரி 27ஆம் நாள் நித்திய வார்த்தைப்பாடு கொடுத்த பியோ 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் நாள் குருவாக அருட்பொழிவு பெற்றார். கிபி 1918ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் நாள் ஆண்டவர் இயேசுவினை 5 காயங்களோடு காட்சியாக கண்ட அருட்தந்தை பியோ மரண வேதனையினை அனுபவிக்க ஆண்டவரின் 5 காயங்களும் இவரின் உடலில் தோன்றியது. தனது ஆற்றுப்படுத்துதலால் பல்வேறு குடும்பங்களில் நிலவிய சிக்கல்களை களைந்து சமாதானத்தினை ஏற்படுத்திய அருட்தந்தை பியோ 2ஆம் உலகப் போரில் பாதிக்கப்பட்டவர்கள் மன அமைதி பெறுவதற்காக துன்புறுவோரின் ஆறுதல் இல்லத்தினை நிறுவினார். ஜெபமே இறைவனின் இதயத்தை திறக்கும் திறவுகோல் என்று கூறிய பியோ தன்னை அணுகிய அனைவருக்கும் இறைவனின் தனிப்பெரும் கருணையினை எடுத்துரைத்தார். ஜெபிக்கும் ஏழை துறவியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறி 5 காய வரமுடன் அனைத்து வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு ஜெபத்தில் வாழ்ந்த அருட்தந்தை பியோ 1968ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் நாள் விண்ணகம் சென்றார். ஒப்புரவு அருட்சாதனம் வழியாக மக்களுடைய பாவங்களை மன்னித்து சிறந்த ஆன்ம வழிகாட்டியாக திகழ்ந்த அருட்தந்தை பியோவினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 2002ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் நாள் புனிதராக உயர்த்தி தன்னார்வ தொண்டர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித பியோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மாதத்திற்கு ஒரு முறையேனும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நமது பாவங்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் வாழ்க்கையில நாமளும் ஒரு வெற்றியாளர் ஆகணும் அப்படி நமக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா விட்டுவிட வேண்டிய 10 விஷயங்கள் அடுத்தது என்ன? அடுத்ததா எதை விட்டுவிட வேண்டும் கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நாம மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட வேண்டும். இன்னைக்கு நான் வாழ்க்கையில வின் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டா நான் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். இந்த தவறு ஏன் நடந்துச்சு, ஐயோ இது என்னுடைய கவனக்குறைவால தான் நடந்துச்சு, நான் இதை திருத்திக்கிறேன் அப்படின்னு தான் வரணுமே தவிர இந்த தவறுக்கு காரணம் அவர் தான், அவர் மட்டும் கரெக்டாக அதை செஞ்சிருந்தாரா நான் என்ன பண்ணியிருப்பேன், ஜெயிச்சிருப்பேன். கிடையாது. இந்த கிரிக்கெட்லாம் நடக்கிறப்போ 2003 2007 இந்த மாதிரியான வேர்ல்டு கப்லாம் நடக்கிறப்போ நான் சின்ன பையனா இருந்தேன். அப்போ எங்க அண்ணன்மாருக்கு கூட எல்லாம் பேசுவோம் இல்லையா, அவங்க பேசுறப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த மேட்ச்ல வந்து நியூசிலாந்து தோத்துட்டா, இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா தோத்துட்டா இந்தியா என்ன ஆயிரும், செமிஃபைனலுக்கு போயிடும், இந்தியா அடுத்த ஃபைனல்ஸுக்கு போயிரும் அப்படின்னு. அப்ப எனக்குள்ள ஒரே ஒரு கேள்வி இருக்கும், நாம விளையாடி நாம ஜெயிச்சாதானே ஃபைனலுக்கு போக முடியும், இன்னொருத்தர் தோத்தா எப்படி? எனக்கும் அப்படிதான் தோணும். ஏன்னா நம்ம விளையாடாம எப்படி போக முடியும் இல்லையா? இப்போ அதே கேள்வியை 2011 டோனி கிட்ட இன்டர்வியூ பேசும்போது இந்த போட்டிகள்ல இந்த அணிகள் தோல்வியை தழுவினால் இந்தியா முன்னேறி செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா என்னன்னு கேட்டப்போ அதை பத்திலாம் எனக்கு தெரியாது, நாங்க விளையாடி நாங்க ஜெயிச்சா நாங்க என்ன பண்ணுவோம், ஃபைனல்ஸுக்கு நாங்க போவோம் அப்படின்னு ஒரு என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. அப்போ அது போல நாம் பிறரை குறை கூறுவதை விட்டுவிட்டு பிறர்கிட்ட என்ன குறை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த முழு பொறுப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
ஞானியிடம் வந்தார்கள் 2 பேர். ஒருவன் சொன்னான், நான் பெரிய பாவம் செய்துவிட்டேன், அதை நினைத்து மனது துடிக்கிறது, அந்த ஒருவருக்கு இப்படி பாவம் செய்து விட்டேனே என்று. பாவம் மன்னிப்பு உண்டா? மனசு பதறுகிறதே, வழியை சொல்லுங்கள். பதறியபடி நின்றான், வழியை சொன்னார். அடுத்தவனோ, நான் பெரிய பாவம் எதுவும் செய்கிறதில்லை, சின்ன சின்ன பாவம் தான், சில பேர்களிடம் சின்ன சின்ன பாவங்கள் தான். பதறாமல் அவன் நின்றான். அவன் பதறி நின்றான், இவன் பதறாமல் நின்றான். கேட்டுவிட்டு 2 பேருக்குமே 2 வேலைகளை கொடுத்தார் அந்த குரு. பெரிய பாவம் செய்த நீ பெரிய பாறாங்கல்லாக தூக்கி கொண்டு வா, சின்ன சின்ன பாவங்களாக நிறைய பாவங்களை செய்த நீ இந்த கோணி முழுவதும் சின்ன சின்ன கோளாங்கற்களை நிரப்பி கொண்டு வா. போனார்கள், வந்தார்கள். அவர் தூக்கி வந்தார், இவர் நிரப்பி வந்தார். வந்தவர்களை வரவேற்று மீள் வேளை தந்தார் குரு. நீங்கள் எடுத்த கற்களை எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு வாருங்கள், கிளம்புங்கள். கேட்ட முதலாம் அவன் எடுத்த இடத்தில் கொண்டு போய் அந்த கல்லை வைத்துவிட்டு வெற்றியோடு திரும்ப, 2ஆம் அவன் எப்படி வைப்பது என்று திணறிக்கொண்டு நிற்க புரிய வைத்தார் குரு. அவர் ஒருவரைத்தான் காயப்படுத்தினார். ஆகவே போய் மன்னிப்பு கேட்க வாய்ப்பு உண்டு. ஆனால் நீயோ பலரை காயப்படுத்தி இருக்கிறாய், யார் யார் என்று தெரியாமலேயே காயப்படுத்தி இருக்கிறாய். எப்படி போய் மன்னிப்பு கேட்க போகிறாய்? ஆற்றுப்படுத்தினார் ஞானி. சிறிதோ பெரிதோ பாவங்களால் மனசு பதற வேண்டும். அந்த மன பதட்டமே மகத்தான வாழ்வுக்கு வழி. நீ செய்த பாவங்கள் உன்னை கேள்வி கேட்கும், நீ செய்த புண்ணியங்கள் உனக்கான பதிலை சொல்லும். அதிக பதில்கள் வைத்திருப்பதே வாழ்வின் நிம்மதி. புண்ணியம் பலன் தராமல் போனதில்லை, பாவம் தண்டனை தராமல் போனதில்லை. வாழ்க்கையை நல்லா கவனிச்சு பாருங்க. நாம பாவம் பார்த்த யாரோ ஒருத்தன் தான் சரியான சமயத்துல உன்னைய பதம் பார்த்திருப்பான். எச்சரிக்கை, முட்டை கல்லின் மேல் விழுந்தாலும் கல் முட்டையின் மேல் விழுந்தாலும் ஐயோ பாவம்தான். பாவத்தில் நீ விழுந்தாலும் பாவம் உன்மேல் விழுந்தாலும் ஐயோ பாவம்தான். பொய் சொன்னா பாவம், ஏமாத்தினா பாவம், மனசை நோகடிச்சா பாவம், துரோகம் செஞ்சா பாவம். இப்படியெல்லாம் நினைச்சு நான் பயந்து தான் வாழ்றேன். ஆனா இதையெல்லாம் எனக்கு செஞ்சதுக எல்லாம் நல்லா தான் வாழுதுக, நல்லா வருதுக. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டா விட்டுவிட வேண்டிய கெட்ட பழக்கங்கள் அடுத்ததா என்னன்னா, நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவங்க இப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுலே நாம எந்த நிலைக்கு போகணுன்ற அந்த எண்ணம் ஒன்று இருக்கும் இல்லையா, அங்க போகாமையே நம்ம இருப்போம். அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க எங்கேயோ போயிட்டாங்கப்பா, இப்படி வந்தாங்கப்பா, அவங்க பாருப்பா இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய உழைப்புல அவங்க முன்னுக்கு வந்துட்டாங்க. அப்போ உனக்குள்ள ஒரு திறமை இருக்கும், நீ அவங்கள கம்பேர் பண்ணாம நீ உழைச்சினா நீயும் முன்னுக்கு போகலாம். நிச்சயமாக நம்ம பல நேரங்கள்ல அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருந்துச்சு. அவங்களுக்கு ஏதோ ஒரு தோல்வி அடைந்தாலும் கூட இதை தாங்கிக் கொள்ள ஒரு உறவுகள் இருந்தது. எனக்கு அப்படி யாரும் இல்லை. இந்த ஒப்பிடுதல் இருக்கவே கூடாது. இந்த உலகில் எல்லோரும் சமமானவர்கள், எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அப்போ அந்த வாய்ப்புகளை நான் எப்படி பயன்படுத்தி கொள்கிறேன்? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த டெலிவரி பண்ணக்கூடிய வேலைகள் செய்யக்கூடிய நபர்களை பார்க்குறப்போ சைக்கிள்ல போறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் யோசிப்பேன், இவங்க பைக்ல போய் டெலிவரி பார்த்துருக்குறோம், அப்போ அவங்க கிட்ட என்ன இருக்குது? சைக்கிள். அப்போ அதை வைத்து நான் என்னோட வருமானத்தை நான் நீட்டிக்கொள்ள வேண்டும். என்கிட்ட என்ன இருக்குது அதை நான் எப்படி பயன்படுத்துறது? ஐயோ என்கிட்ட பைக் இல்லையே, நான் போக வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா இன்னைக்கு அந்த வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருமான்னு கேட்டா கண்டிப்பாக கிடைச்சிடும். அப்போ சின்ன சின்ன செயல்கள் தொடங்கி பெரிய பெரிய செயல்கள் வரை எல்லோருக்கும் இங்கே சமமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னிடம் என்ன உள்ளது, என்னிடம் இருப்பதை நான் எப்படி பயன்படுத்தா அப்படிதான் யோசிக்கணுமே தவிர என்கிட்ட சைக்கிள் இருக்குது, அவர்கிட்ட பைக் இருக்குது, அதனால அவர் சீக்கிரம் போயிடுவாரு, என்னால் ஸ்லோவாக தான் போக முடியுமான்னு கேட்டா சீக்கிரம் போறதோ ஸ்லோவாக போறதோ மேட்ரு கிடையாது. சென்று அடைவது, அந்த இலக்கை சென்று அடைவது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதற்கு நான் பிறரோடு என்னை ஒப்பிட்டுக் கொள்ளுதல் கூடவே கூடாது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் பெயரின் சிறப்புகளை பற்றி தொடர்ந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்று ஒரு வித்தியாசமான செய்தி என்னவென்றால், இயேசுடைய பெயருக்கு நாம் தலைவணங்க வேண்டும், இயேசுடைய பெயருக்கு நாம் மண்டியிட வேண்டும். இதை பவுலடியார் கிறிஸ்து புகழ் பாடல் ஒன்றில் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமடல் அதிகாரம் 2 6 முதல் 11 முடிய உள்ள இந்த இறைமொழிகள் ஒரு கிறிஸ்டலாஜிக்கல் ஹிம்,
கிறிஸ்தியல் புகழ் பாடல் என்று அழைக்கப்படுகிறது. தொடக்க திருவையினர் இந்த பாடலை பாடி இயேசுவை போற்றினார்கள் என்பது விவிலிய அறிஞருடைய கருத்து. இந்த புகழ் பாடலில் இயேசுவுடைய தாழ்ச்சியை, இயேசுவுடைய கீழ்ப்படிதலை, இயேசுவுடைய பணிவை, அவர் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டதை துறவை பெருமைப்படுத்தி பாராட்டுகின்றது. பவுல் சொல்லுகிறார், அவர் தன்னை தாழ்த்தியதால் தம்மையே தாழ்த்தி கொண்டார். பிலிப்பியர் 2:9 முதல் நாம் வாசிக்கின்றோம். கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இந்த உலகில் உள்ள அனைத்து பெயர்களிலும் மேலான பெயர் இயேசு, இயேசு, இயேசு. அதுதான் அனைத்து பெயர்களிலும் மேலான பெயர் என்கிற பெருமையை தந்தையாம் இறைவன் இயேசுவுக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். உண்மையிலே அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பெயரை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நாம் மண்டியிட வேண்டும். அதுவே தகுதியும் நீதியும் ஆகும். நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ முறை இயேசுடைய பெயரை உச்சரிக்கிறோம், நாம் மண்டியிடுவதே இல்லை. உன்னதங்களிலே என்னும் பாடலை பாடுகின்ற பொழுது அந்த பாடலில் 2 முறை இயேசு கிறிஸ்துவே என்னும் பெயர் வருகிறது. 2 முறையும் நாம் தலை வணங்குகிறோம். அதை கூட ஒரு சிலர் செய்யாமல் இருக்கலாம், அதை செய்ய வேண்டும். இயேசுடைய பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் நாம் தலை வணங்க வேண்டும். இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். மண்டியிட வேண்டும். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த பெயர், அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெயர். எல்லா பெயருக்கும் எப்பெயருக்கும் மேலான பெயர் என்று சொல்லிவிட்டார் பவுலடியார். இதை விட மேலான ஒரு பெருமை என்ன இருக்க முடியும்? ஆகவே அந்த பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் நாம் மதிப்போடு, மாண்போடு, வித் ரெவரன்ஸ், பக்தியோடு நாம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறையும் இயேசுடைய பெயரை சொல்லும் பொழுது நாம் தலை வணங்க வேண்டும். தலை வணங்காவிட்டாலும் நம்முடைய உள்ளம் வணங்க வேண்டும், நம் ஆன்மா வணங்க வேண்டும், நம் உடலும் வணங்க வேண்டும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர் இயேசுவின் பெயர். அந்த இயேசுவின் திருப்பெயருக்கு நாம் தலை வணங்குவோமாக. அந்த திருப்பெயரை நாம் நாள்தோறும் மதிப்போடும், மாண்போடும், இறைப்பற்றோடும், பக்தியோடும் உச்சரிப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நம்ம வெற்றி அடையணும்னா நம்ம விட்டுவிட வேண்டிய கெட்ட விஷயங்கள் அடுத்தது என்ன? ஸோ அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி குறித்த அச்சம். இந்த அச்சத்தை நாம் அதானே நமக்கு மெயினா இருக்கு. பல நேரங்கள்ல நான் வெற்றி அடைவேன் அப்படிங்கிறத காட்டிலும் நான் தோல்வி அடைந்து விட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த பயத்தினாலே பல நேரங்களில் புதிய முயற்சிகளை நாம் எடுத்து வைப்பதே கிடையாது. இன்னைக்கு வாழ்வில் சாதித்த சாதனையாளர்கள், மாமனிதர்கள் எல்லோருமே இந்த தோல்வி குறித்த அச்சத்தை விட்டவர்கள் தான். அப்ப அந்த தோல்வி குறித்த அச்சம் என்னிடம் இருக்கும் வரை என் வாழ்வில் வெற்றி பெற முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியாது. அதாவது 100% அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி 100% உறுதிப்பட சொல்ல முடியும். என்கிட்ட ஒரு தோல்வி குறித்த அச்சம் சாதிக்க முடியாது. ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓட நம்ம போய் நிக்கிறோம், நம்மளோட ஒருத்தர் பயங்கரமா திடகாத்திரமா ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அவர் நம்மளோட வேகமா ஓடுவாரா இல்ல மெதுவா ஓடுவாரான்னு ஓடும்போதுதான் நமக்கு தெரியும். ஆனா பார்த்த உடனே நம்ம முடிவு பண்ணிடுவோம், ஐயோ இவ்வளவு பெருசா இருக்காரே, நம்ம எங்க இருந்து ஓட போறோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துட்டா நம்மளால எப்படி ஓட முடியும்? ஓடவே முடியாது. அப்படியே ஓடினாலும் அதில் வெற்றி பெறவும் முடியாது. கோலியாத்தை எதிர்க்க எல்லாருமே ஆளே இல்ல, இவ்வளவு பெரிய ஆள் இருக்கிற ஜெய்ஜாண்டிக்கு தாவீதுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. சிம்பிள், கடவுள் என் கூட இருக்கிறாரு, நீ எவ்வளவு பெருசா இருந்துட்டு போ, நீ கை அளவுக்கு தான் என்னுடைய கால உருவெல்லாம் இருக்குது அப்படின்னா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. ஒரு சின்ன கல்ல கவன்ல சுத்தி நெத்தி போட்டுல அடிச்சாரு, வேலை அங்க முடிஞ்சிருச்சு. சோ அப்போ அச்சம் இருக்கின்ற வரைக்கும் நம்மால் உச்சம் தொட முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறேன்னா, வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு முடிவு பண்ணிட்டா விட்டுவிட வேண்டிய கெட்ட பழக்கங்கள் அடுத்து என்ன கெட்ட பழக்கம்னா, நேரத்தை நம்ம வீணா செலவு பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அதை நம்ம விட்டுடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ நேரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த டைம்ல நம்ம கிடைக்கிற நேரத்துல நம்ம எப்படி நம்ம வெற்றியை நோக்கி ஓடணும்ன்றதுக்காக உழைக்கணுமே தவிர்த்து அந்த நேரத்துல உட்காந்து நம்ம சிஸ்டம் நோண்டிட்டு இருக்கிறது, போன் பார்த்துட்டு இருக்கிறது, டிவி பார்த்து டைம் வேஸ்ட் பண்றது, தேவையில்லாத பேச்சுகளுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும் பொழுது நம்ம வெற்றியை அடைய முடியாது. கண்டிப்பா நேரம் போதுமானதாக இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்றோமோ, எனக்கு நேரமே பத்த மாட்டேங்குங்க, எனக்கு நேரமே
இல்லைங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறோமோ நம்மளாம் பச்சையாக பொய் சொல்கிறோன்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்வில் ஒரு நாளைக்கு நான் மொபைல் ஃபோனை தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடிய, அதாவது மொபைல் ஃபோன் எனக்கு ஃபோன் வருது நான் பேசுகிறேன் அது வேற, எனக்கு ஒரு மெசேஜ் வருது நான் இமீடியட்டாக ரிப்ளை பண்ணணும் அது வேற. ஆனால் நான் எந்த காரணமும் இல்லாமல் சும்மா நான் அதை ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கிறேன், எந்த காரணம் இல்லாமல் சும்மா ஒருத்தர் உட்காந்து நான் கதை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரத்தை நாம வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசித்து அதோட உண்மையை நான் உணர்ந்து கொண்டால் எனக்கு நேரம் போதவில்லை, நேரம் பத்தவில்லைங்கிற போய் நமக்கு வரவே வராது. ஒருவேளை அப்படி நீங்கள் எந்த அன்ப்ரொடக்டிவ் ஒர்க், அதாவது தேவையில்லாத வேலைகளை நாம் செய்கிறதே இல்லை, ஆனால் எனக்கு நேரம் பத்தலைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான தீர்வு ரொம்ப சிம்பிள். காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 4 மணிக்கு என்ன பண்ணுங்க, எழுந்திருக்க தொடங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1 மணி நேரம் ஒரு நாளையில உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த நேரம் என்பது 24 மணி நேரங்கள் போதுமான ஒன்று. ஒரு நாளைக்கு ஒரு நல்ல மனிதன் நல்ல உறக்கம் அப்படிங்கிறது ஒரு 6 மணி நேரம் உறக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இருந்தால் போதுமானது. அப்ப மீதி 18 மணி நேரம் நம்ம கிட்ட கையில இருக்குது. அதை எப்படி நாம் பயன்படுத்த போகிறோம்? நேரத்தை விரயம் செய்பவர்களால் வாழ்வில் வெற்றி அடைய முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்விலே வளர்ச்சி என்பதை பற்றி அடிக்கடி நாம் சிந்தித்திருக்கிறோம், அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறோம். உடல் அளவிலே வளர்ச்சி, மன அளவிலே வளர்ச்சி, எண்ணங்கள் அளவிலே வளர்ச்சி, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளிலெல்லாம் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி என்பது வரப்போகின்ற எதிர்காலத்திற்கு இந்த வளர்ச்சிக்கும் என்ன தொடர்பு? இதோ மத்சினி என்ற இத்தாலிய அறிஞர் இப்படி கூறுகிறார்: Progress is the activity of today and the assurance for tomorrow. வளர்ச்சி என்பது இன்றைய செயல்பாடுகள், அதுதான் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம். ஆம் நண்பர்களே, இன்று நாம் முழுமூச்சோடு வளர்ச்சியிலே ஈடுபட்டால் எதிர்காலத்தில் வளர்ச்சி உறுதியாகும். இன்றைக்கு நாம் சரியாக செயல்படவில்லை என்றால் எதிர்காலத்தின் வளர்ச்சி கட்டாயமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. எனவே எதிர்காலம் வளர்ச்சியுள்ள காலமாக பொருளாதார ரீதியிலே, சமூக அமைப்புகளின் ரீதியிலே, மன ரீதியிலே, ஆன்மீக ரீதியிலே எப்படி இருந்தாலும் எதிர்காலம் வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான செயல்பாடுகள் எதிர்காலத்தில் செய்யப்படுவதல்ல, இன்றே செய்யப்படுவது. இன்றைக்கு நாம் செய்கின்ற செயல்கள்தான் எதிர்காலத்தினுடைய உத்தரவாதம், எதிர்காலத்தின் வளர்ச்சிக்கான உத்தரவாதம். இதை உணர்ந்தவர்களாக ஒரு நல்ல எதிர்காலத்தை நமக்கு ஏற்படுத்தி கொள்ள இன்றே எல்லா செயல்பாடுகளிலும் முழுமையாக நாம் ஈடுபட்டால் அது வளர்ச்சிக்கு உத்தரவாதம். செய்து பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நாம வெற்றி அடையிறதுக்கு நாம விட்டுவிட வேண்டிய கெட்ட பழக்கங்கள்ல அடுத்தது என்ன? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா ஒழுக்கமின்மை, லேக் ஆஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறாங்க. நமக்கு இந்த டிசிப்ளின், ஒழுக்கமின்மை அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா வாழ்வியலில் ஒழுக்கத்தோடு இருப்பல், அது ரொம்ப முக்கியம். ஆனா இங்க ஒழுக்கம் அப்படின்னு எதை அவங்க முக்கியமிட்டு காட்டுகிறார்கள், அடிக்கோடிட்டு காட்டுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு முடிவு பண்ணி நான் என்ன பண்ணுறேன், 1 நாள் 2 நாள் இந்த ஜிம்முக்கு போகிற பசங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் மேக்ஸிமம் 1 வாரம் 2 வாரம் என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அதில் ஒரு தொய்வு ஏற்படுது இல்லையா, அதுதான் லேக் ஆஃப் டிசிப்ளின். அடுத்த நாள் நம்மளால போகவே முடியாது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்மளே என்ன பண்ணிடுவோம், அதை கைவிட்டு விட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ செயல்களை புதியதாக நாம் தொடங்கி இருப்போம், இதை நான் செய்யணும் அப்படின்னு ஒரு புதிய பழக்கத்தை என்ன பண்ணியிருப்போம், உருவாக்கி இருப்போம். ஆனால் அந்த பழக்கத்தை தொடர்ச்சியாக நான் செய்கிறேனா இல்லை அப்படின்னா அதுதான் ஒழுக்கமின்மை. அப்போ அந்த ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி, அது இருந்து கொண்டே இருந்தால்தான். யூடியூப் சேனல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாக்டவுன் டைம்ல ஏகப்பட்டவர் அதுல காசு வருதான் இதுல காசு வருதான் என்ன பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எல்லாமே சக்சஸ் ஆயிருக்கான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. காரணம் என்னன்னா தொடர்ச்சி அப்படிங்கிற ஒரு ஒழுக்கம் அங்க இல்ல. அப்படிப்பட்ட ஒழுக்கமின்மை கூட நாம் வாழ்வில் வெற்றி அடைவதை தடுத்து விடும். அதனால் வெற்றி பெறணும் முடிவு பண்ணிட்டா ஒழுக்கமின்மையை விட்டு விடுதல் வேண்டும். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களை மீண்டும் ஒருமுறை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை அன்போடு பரிமாறிக்கொள்கிறேன்.
இன்று நாம் பார்ப்பது மீண்டும் அரசியலமைப்பு சட்ட பிரிவு 21 உயிர் வாழும் உரிமை. இப்போ நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பத்திரிகைகள் எல்லாம் பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால், காவல் நிலைய மரணம் அல்லது லாக்அப் டெத் என்று சொல்லப்படுகின்ற அல்லது கஸ்டோடியல் டெத் என்று கூட சொல்வார்கள். காவலில் இருக்கிற பொழுது மரணம் அடைவது, அதாவது ஒரு நபரை நீதிமன்ற ஆணைப்படி காவலில் வைக்கிறார்கள் அல்லது நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்பாகவே கூட கைது செய்து காவலில் வைத்திருப்பார்கள். அங்கே காவல் நிலையத்தில் அவர் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காவல்துறை என்ன சொல்லுவாங்க, அது அவர் வரும்போதே நோயாக இருந்தார், அவர் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து அல்லது வந்த இடத்துல தடுக்கி விழுந்து இறந்துட்டார், இந்த மாதிரி சொல்லுவாங்க. சில நேரங்களில் அது உண்மையும் இருக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு இது போகும், அதனால் உண்மையும் இருக்கலாம். பல நேரங்களில் அதில் உண்மை இல்லாமலும் இருக்கலாம். அப்படி காவல் நிலையத்தில் நிகழுகிற மரணங்களுக்கு யார் பதில் சொல்வது? அவர்களுடைய உயிர் எப்படி பாதுகாக்கப்படாமல் அநியாயமாக பறிபோய்விட்டதென்றால் அதற்கு யார் பொறுப்பு என்பதை பற்றி டிகே பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்கிற வழக்கிலே 1997 மிக தெளிவான வரையறைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அதுக்கு பிறகுதான் இந்த வழக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு. டிகே பாசு வழக்கு என்று சொல்வார்கள். வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற ஒரு புகழ்பெற்ற இது. இந்த டிகே பாசு தான் அது அந்த வழக்கில் தான் அவங்க 10 நடைமுறைகளை காவல் நிலையத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா காவல் நிலையத்திலையும் ஒரு போர்டு தொங்கும். உங்களை நான் சொன்னேன் அடிப்படை கடமைகளை 10 எழுதி வீட்டில் தொங்க விடுங்க. அதே மாதிரி காவல் நிலைய வளாகத்துக்குள்ளே போனோடனே அந்த 10 தொங்கிட்டு இருக்கும். அதில் சொல்லும் ஒருவர் கைது செய்யப்படும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், கைது செய்யப்பட்டவுடைய உரிமைகள் பற்றி அந்த 10 சொல்லும். அவர் யார், என்ன செய்யணும், அவரை எப்படி விசாரிக்கணும், அவர் நண்பரை பார்க்குறதுக்கு, அவர் வழக்கறிஞரை பார்க்குறதுக்கான அனுமதி, 24 மணி நேரத்தில் மஜிஸ்ட்ரேட்டை இன்ஃபார்ம் பண்ணணும், அவர் நெருங்கிய உறவினரிடத்தில் தகவல் சொல்லணும். இப்படி இதெல்லாம் இன்றைக்கு ஏன்னா இப்படிப்பட்ட அநியாய மரணங்கள் அதிகம் நிகழ்கிற பொழுது காவல்துறை மீதும் சட்டத்தின் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இழந்து போய்விடுவார்கள். அதனால தான் அந்த டிகே பாசு இந்த வழக்கு என்பது மிக மிக புகழ்பெற்ற வழக்காக, அதிலிருந்து தான் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா காவல் நிலையங்களிலும் அந்த 10 கட்டளைகளையும் எழுதி போட சொல்லியிருக்கிறார்கள். அதை நீங்கள் போனால் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த வழக்கு தான் மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்படி ஒரு நபர் இறந்து போனார் என்றால் அதற்காக அந்த ரிட் கோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீதி பேராணை தான் இதில் நம்ம வழக்கு போடுவோம். நீதி பேராணை ஒரு ரிட்டு தான் போடுவோம். அந்த ரிட் கோர்ட், இந்த நீதி பேராணை நீதிமன்றம் கண்டிப்பாக அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கி உத்தரவிடும். அநியாயமாக அவர்கள் கொல்லப்பட்டிருப்பது நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அரசு இழப்பீடு வழங்குவதற்கு ஆணையிடுகிறது. இது ஏன்னா இது நிறைய பல நேரங்களில் நீங்கள் வாசித்திருப்பீங்க, காவல் நிலைய லாக்அப் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்முடைய பையனாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன பையனாக இருக்கலாம், யாருடைய ஒரு மகனோ மகளாவது இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய உயிரும் புனிதமானது தான். இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய உயிரும் புனிதமானது தான், அவர்களுடைய உயிரும் மதிப்புக்குரியது தான். அப்படி அவர்கள் அநியாயமாக இறந்து போனால் அதற்கு உரிய இழப்பீடு வழங்கப்படுகிறது, அதற்கு உரியவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்பது நமக்கு கண்டிப்பாக நம்பிக்கை தருகிற ஒரு செய்தி. எனவே காவல் நிலையங்களில் முறைப்படியான மனித உரிமை கோட்பாடுகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். குறிப்பாக டிகே பாசு வழக்கில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த முறைமைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பும். ஏன்னா ஒரு ஒற்றை மகனை எல்லாம் வச்சுட்டு இருக்கிற ஒரு பெற்றோர் அந்த குழந்தையை இழந்து போனாங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? அதுவும் குறிப்பாக பல நேரங்களில் அரசுக்கு விரோதமாக செயல்பட்டதாக கூறி கைது செய்யப்படுகிற கலவரம் விளைவித்தார்கள், அரசுக்கு எதிராக செயல்பட்டார்கள்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற நிறைய பேர் அப்படிப்பட்ட காவல் நிலைய அல்லது எமர்ஜென்சி அமலில் இருக்கும்போதெல்லாம் இது நிறைய நடக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சூழல்களில் தான் இந்த வழக்கு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. நம்முடைய குழந்தைகளின் உயிரை பாதுகாப்பதற்கான மிக ஒரு உன்னத இடமாக நீதிமன்றங்கள் திகழ்கிறது என்பதை இந்த வழக்கு நமக்கு நிரூபிக்கிறது. இந்த நாளில் இணைந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு பேசிட்டு இருக்கிறோம். வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டால் நான் விட்டுவிட வேண்டிய கெட்ட பழக்கங்கள் அடுத்ததா என்னன்னா, நம்மளுடைய வெற்றிக்கு தடையா இருக்கிற நபர்களை நம்ம பக்கத்துல நம்ம வச்சுக்க கூடாது.
நீ இப்படிலாம் பண்றியா, உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், அந்த இடத்துல என்னால முடியுமான்றது எனக்கே ஒரு டவுட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நபர்கள் பேசுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்ம பக்கத்துல வச்சுக்கவே கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம பக்கத்துல இருக்கும்போது நம்ம அடையக்கூடிய உயரத்தை நம்ம அடைய விடாமல் தடுத்து விடும். நிச்சயமாக என்னுடைய நெகட்டிவா என்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பிறரை பற்றி குறை சொல்கிறார்கள், பிறரை பற்றி புரணி பேசுறாங்கன்னா கவலையே படாதீங்க, அவங்க வாழ்க்கைக்கு தேவைப்படவே மாட்டாங்க. இன்னைக்கு நாம் பிறரை பற்றி புரணி பேசுகிறோம் அப்படின்னா நாம் மற்றொரு வாழ்க்கையில் பயனுள்ள ஒரு நபராக இருப்போம்னு கேட்டால் கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்க ஃபுல்லா உள்ள நெகட்டிவ் இருக்குது. அப்போ அந்த நெகட்டிவ் இன்னொருத்தரை என்ன பண்ணும், நெகட்டிவா மாற்றும். அப்போ என்கிட்ட இருக்கிறது இத்தினோண்டி பாசிட்டிவிட்டி தான், அதை வச்சு நான் ஒரு புதிய முயற்சி என்ன பண்றேன், மேற்கொள்றேன். அந்த பாசிட்டிவிட்டியை நான் பெருசாக்கணும் அப்படின்னா மேலும் பாசிட்டிவ் எண்ணம், நேர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனிதர்களை தான் என்ன பண்ணணும், என் கூட நான் சேர்த்து வச்சுக்கணும். அப்போ ஒரு சில சின்ன விஷயங்கள் கூட இது ரூல கடினமா இருக்க எப்படா செய்யலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ட பேசுறோம், புறாம சாலாம் பாத்துக்கலாம், என்னாலும் நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற சொல்லக்கூடிய நபர்களை நம்ம அருகே இருந்தால் ஓகே. நிச்சயமாக அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்வில் வெற்றி பெற முடியும். எடுத்த எல்லாவற்றிலும் அதான் சொல்லுவாங்க, சாதனையாளர்கள் ஒவ்வொரு ஆபத்திலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அதை உற்று நோக்குவார்கள். ஆனால் சலித்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு வாய்ப்பிலும் கிடைக்கக்கூடிய இந்த ஆபத்து என்ன, இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணா இந்த ஆபத்து இருக்கு, அதைத்தான் உற்று நோக்குவார்கள். அப்ப நாம் சாதனை மனிதரா இல்ல சலித்துக் கொள்பவர்களா, நம்ம சுற்றி இருக்கிறவங்களை நம்ம கவனத்தில் கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வருகிற சம்பா பட்டத்திற்காக நெல் நாற்றங்கால் தயார் பண்ணுற முறைகளை இன்றைக்கி பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாட்டில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதில் கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல விதை தேர்வு. இந்த விதை நம்ம என்ன பயிர் பண்ண போகிறோம், நம்ம ஊர் எது, நம்மளுடைய பகுதியோட தன்மை எது, அதை பொறுத்து நம்ம விளைச்சலை முடிவு பண்ணணும். நமக்கு பக்கத்தில் விற்கிது அல்லது எளிமையாக கிடைக்குதுங்கிறதுக்காக குறைவான உற்பத்தி திறன் உள்ள ரகங்களை நம்ம தேர்ந்தெடுக்க கூடாதுங்க. இதை ஒன்று மனசில் வச்சுக்கணும். எப்போ செஞ்சாலும் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 2400 கிலோ விளைச்சல் தரக்கூடிய ரகம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். குறைந்தபட்சம் 2400. ஒரு சில ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா 3000, 3200, 3300 கிலோ வரலும் கூட ஒரு ஏக்கருக்கு கிடைக்கக்கூடிய ரகங்கள். அந்த ரகம் எது அப்படின்னு தெரிஞ்சு அந்த விதையை வாங்கி நம்ம நடவு செய்யணும். ஒன்று. இதே இதில் இப்போ உதாரணத்துக்கு சராசரியாக இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ரகங்களும் நல்லது இருந்தாலும் வெள்ளை பொன்னி, இந்த IWP அப்படின்னு சொல்லுவாங்க, இம்ப்ரூவ்டு ஒயிட் பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாராளமாக 3000 கிலோ ஒரு ஏக்கருக்கு கிடைக்கக்கூடியது. சன்ன ரகம், சாப்பாட்டுக்கு ஏற்றது, நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு ரகம். சரிங்களா? ஒன்று. இது இல்லாத நம்ம மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ரகங்கள்லே எது நல்ல ரகம், பல்கலைக்கழக ரகம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நம்ம பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு நீங்கள் பாரம்பரிய ரகமாக இருந்தால் கூட அதில் ரொம்ப முக்கியமானது தூய மல்லி. இது நல்ல உற்பத்தி திறனும் இருக்குது, விற்பனையும் இருக்குது. அது தாராளமாக ஒரு ஏக்கருக்கு 2800 கிலோ சராசரியாக தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் கிடைக்கக்கூடிய ரகம். தூய மல்லி போடலாம், ஆத்தூர் கிச்சிலி சம்பா போடலாம், கருப்பு கவுனி போடலாம், சம்பான்னு முடியக்கூடிய எல்லா விதமான ரகங்களும் போடலாம். இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த 3 ரகம் போடலாம். தூய மல்லி, கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் ஆத்தூர் கிச்சிலி சம்பா. இது நமக்கு மார்க்கெட்டில் நல்ல விலை போகக்கூடியது, ரேட்டும் கிடைக்கக்கூடியது பாரம்பரிய ரகத்தில். பல்கலைக்கழக ரகத்தில் நான் சொன்ன மாதிரி மற்ற பயிர்கள் இருக்குங்க. இருந்தாலும் இந்த KNM 1638 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குங்க. அதே மாதிரி KNMல இன்னும் ஒரு சில ரகங்கள் இருக்குது, கூடுதல் விளைச்சல் தரக்கூடியது. இது எதுன்னு தெரிஞ்சு அந்த விதை நெல்லை வாங்கி நம்ம நாற்றங்கால் போடணும். நாற்றங்கால் போடுறப்ப இப்போ சப்போஸ் 30 கிலோ வாங்குகிறோம் விதை நெல் அப்படின்னா தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வைக்கணும். 30 கிலோனா 300 மில்லி அளவுக்கு சூடோமோனாஸ், 150 மில்லி அளவுக்கு ட்ரைகோடர்மா விரிடி, ரெண்டில் ஏதாவது ஒன்று அதில் கலந்துக்கலாம். 1/2 லிட்டர் அசோஸ்பைலம், 1/2 லிட்டர் பாசோ பாக்டீரியா கலந்துக்கலாம். ஒரு நாள் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க, அதை எடுத்து சாக்கோட அந்த ஈரம் போகிற மாதிரி வச்சு முளைப்பு திறனை ஒரு நைட்டு 24 மணி நேரமோ 36 மணி நேரமோ முளைப்பு திறன் கொண்டு வந்து நாற்றங்காலில் தூவுறோம். தூவுறதுக்கு முன்னாடி நாற்றங்காலில் கண்டிப்பாக ஒரு
டிராக்டர் லோடு அல்லது 2 டிராக்டர் லோடு சாணம் இருக்கலாம். சாணம் இருந்தால் நல்லது. ஒருவேளை சாணம் கிடைக்கலன்னா தயவு செய்து ஜீவாமிர்தம் தயார் பண்ணுங்க. 160 லிட்டர் தண்ணீர், 20 கிலோ சாணம், 15 லிட்டர் கோமியம், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 கிலோ கடலை மாவு, 199 இந்த அமைப்பை ஒரு 2 நாள் வச்சுருந்து தரையில் ஊற்றணும். இது கூட என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் அசோஸ்பைரிலம்னு ஒரு திரவம் வச்சுருப்பாங்க, அது 1 லிட்டர் கலந்துக்கலாம். ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு திரவம் இருக்கும், அல்லது சூடோமோனாஸ்னு ஒரு திரவம் இருக்கும், அது 1 லிட்டர் கலந்துக்கலாம். இதை அடி உரமாக கொடுத்தனுங்க. ஒவ்வொரு 5 நாட்களுக்கு ஒரு முறை மீன் அமிலம் தரைவெளியில் 2 லிட்டர், தெளித்து 1 லிட்டர், திருப்பி அப்படி நம்ம கொடுத்து கொண்டு வரலாம். இதனால் என்ன ஆகும்னா, நாற்றோட உயரம் 15 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி தெளிவான நாற்றுக்களை உருவாக்க வேண்டியது இந்த நாற்றங்களோட அடிப்படை. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அடி உரம். நிறைய பேர் அடி உரமே கொடுக்காம வளர்ந்து வர்ற மாதிரி தெரியும், திடீர்னு மஞ்சள் ஆயிரும், வளர்ச்சி இல்லாமல் போயிடும், பின்னாடி உங்களுக்கு நடவு எல்லாம் தொல்லை கொடுக்கும். சரிங்களா? அதனால் இந்த கவனம் வச்சு நீங்கள் நாற்றங்களை தயார் பண்ணுங்கள். விதை தேர்வு முக்கியம். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நாம ஒரு சாதனையை தொடணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம விட்டு விட வேண்டிய கெட்ட பழக்கங்கள் அடுத்தது என்ன? அடுத்ததாக எதை விட்டு விடணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு, வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும், உயர்ந்த நிலையை சென்றடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என விரும்பக்கூடிய பலர் செய்யக்கூடிய ஒரு காமனான ஒரு மிஸ்டேக், பொதுவான ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவரவர் உடல் நலனில் அக்கறை இல்லாமல் இருப்பது. உடல் நலன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் சொல்லியிருக்காங்க, சுவர் இருந்தால் தான் அங்கே சித்திரம் வரைய முடியும். அப்போ அந்த சுவரை இல்லாமல் நான் அதில் போய் சித்திரம் வரைஞ்சிருவேன் அப்படின்னா உடனே இன்னைக்கு என்ன, சின்ன பிள்ளைங்கிட்ட போய் இந்த இதெல்லாம் சொல்கிறப்போ ஒரு டைம் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் பாப்பாட்ட சொன்னோம், சுவர் இல்லாமல் சித்திரம் வர முடியாது, அதனால் ஒழுங்காக ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னா. அப்போ அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், இப்படி வால் அந்த சுவர் இருந்தால் தான் அதில் டிராயிங் வரைய முடியும். உடனே நான் இல்லைப்பா, நான் பேப்பரில் என்ன பண்ணிடுவேன் வரைஞ்சிடும். ஸோ ஏதோ ஒன்று அந்த வால் அந்த சுவர் போல் அங்கே ஒரு பேப்பரோ இல்லை ஏதோ ஒன்று எனக்கு கண்டிப்பாக அங்கே தேவை இல்லையா? அப்போ அது இல்லாமல் என்னால் வெறும் கையிலையோ வெறும் ப்ரஷ்ஷை வச்சு என்னால் பெயிண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. அப்போ உடல் நலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும், ரொம்ப சந்தோஷம். அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு நான் உயிரோடு இருக்க வேண்டும், அது அதை விட முக்கியம். நான் அந்த வெற்றியோட இலக்கு அந்த விளிம்புல போய் நான் நிற்கக்கூடிய நேரத்தில் அப்படி ஒரு அடி எடுத்து வச்சா நான் வின் பண்ணிடுவேன். அப்படி இருக்கக்கூடிய சூழல் என்னுடைய உடல் நலன் ஒத்துழைக்கவில்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசம். இந்த உடல் நலனை குறித்து பேசுகின்ற பொழுது இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் நலனோடு அக்கறை செலுத்துவாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த ஒரு வினாடியின் மதிப்பு, அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறத கூட தெரிய வரும். ஒருவேளை நம்ம அதை மிஸ் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்போ நான் உடல் நலனோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதை கவனத்தில் செலுத்தாமல் இருந்தேன் என்றால் அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுறணும். அப்படின்னா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஓகே, கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இப்போ கொசு எங்கே பாரு இருக்கு, கொசுவால் நமக்கு என்னென்ன நோய்கள் வர வாய்ப்பு மிகுதியாக காணப்படுது, என்னென்ன நோய் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக கொசு இருக்கு, அதுலேருந்து நம்ம முதல்ல பாதுகாக்கிற வழி தான் மெயின். அப்புறம் வந்துச்சு கடிச்சிச்சு நோய் பரவுது, அது அடுத்த விஷயம். முதல்ல நம்ம இருக்கிற இடம், சுற்றுப்புறம், சூழல் எல்லாம் சுத்தமாக இருக்கணும். இதில் நல்ல தண்ணியில் வர்ற கொசு இருக்கு, அழுக்கு தண்ணி, சுத்தம் இல்லாத தண்ணினால கொசு உற்பத்தி வர்றதும் இருக்கு. இப்போ இதில் கொசுனால நமக்கு என்னென்ன நோய்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, டெங்கு கொசு, டெங்கு கொசுனால நமக்கு டெங்கு காய்ச்சல் வருது, மலேரியா காய்ச்சல் வருது, சிக்கன் குனியாவும் வருது, ஜிகா காய்ச்சல் வருது, மஞ்சள் காய்ச்சல் வருது. அது இல்லாமல் காய்ச்சல், தலைவலி, உடல் வலி இதெல்லாம் ஏற்படுது. இதெல்லாம் நமக்கு கொசு கடினால வருது. இதில் பகலில் கடிக்கிற கொசுனால சில நோய்கள், இல்லை சில கொசு காலை மாலை கடிக்கும், அதனால சில நோய்கள், சில கொசு எப்போ கடித்தாலும் நோய் வரும். அப்போது நம்ம சுற்றுப்புற சூழல் நல்லா வச்சுக்கிட்டு, இப்போ தண்ணி வைக்கிறோம், ஒரு டம்ளர் தண்ணி நம்ம குடிக்கலான்னு வச்சுருக்கோம், அதை உடனே குடிச்சிருக்க. அப்படி இல்லை, அதை மூடி வைக்க. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி காலையில் நான் டேபிளில் கொண்டாந்து வச்சிடுறேன், ஒரு 4-5 hours கழித்து வந்து அந்த தண்ணியை நான் எடுத்து குடிக்கக்கூடாது. ஏன்னா அதில் எண்ணெய் விழுந்துச்சு, எண்ணெய் வந்துச்சு, எண்ணெய் போச்சு தெரியாது. அப்போது நல்லா இருக்கிற தண்ணி தான்
ஆனால் அதுலேயும் கொசுக்களால் நமக்கு பிரச்சனை உண்டு. அதனால தண்ணியை என்ன பண்ணணும்? மூடி வைக்கணும். சரி, இதே அழுக்கு தண்ணி இருக்கு, சுற்றுப்புற சூழல் சரியில்லை, தேங்கி கிடக்குது, புரியுறதா? இப்போ மழை பெஞ்சா ஒவ்வொரு ரோட்லேயும் வீட்டு முன்னாடியும் வீட்டு சுற்றியும் பார்க்குறோம், சில இடங்கள்லாம் தண்ணியில் தான் வீடே இருக்கு. அப்போ அவ்வளோ அழுக்கு நிறைந்த தண்ணி. அப்போ இதனால நமக்கு வருது. சரி, இப்போ டெங்கு இது எப்படின்னா, இது ஒரு வைரஸ்னால வருது. இது காய்ச்சல் வரும், கொப்பளங்கள் வரும், தசை மற்றும் மூட்டு வலி நமக்கு தெரியும். அப்போ உடனே நமக்கு டெங்கு காய்ச்சலா அப்படின்னு போய் டெஸ்ட் பண்ணால் டெங்குன்னு சொன்னால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, பயப்படாதீங்க, சரி பண்ணலாம். அதே போல் மலேரியா காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி தலைவலி இருக்கும். அப்போ நம்ம உடனே நமக்கு மலேரியா காய்ச்சல் இருக்கா, குளிர் கூட இருக்கும், புரியுதுங்களா? அப்போ நமக்கு மலேரியா இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், சரியாக்க முடியும். கடைபிடித்தால் குணம் நிச்சயம் கிடைக்கும். அடுத்தது ஜிகா வைரஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் இருக்கும், உடம்புல அங்கங்கே தடிப்பா ரேஷஸ், அலர்ஜி, அட்டிகேரியா மாதிரி கூட வரலாம். அப்புறம் மூட்டு வலி இருக்கும், கண் சிவந்து காணப்படும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நமக்கு ஜிகா வைரஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே போல் மஞ்சள் காய்ச்சல், இது ஃபீவர் இருக்கும், இது மஞ்சள் காமாலையை உற்பத்தி பண்ணும், உடல் வலி இருக்கும், கண்ணு நகம் எல்லாம் பார்த்தோன்னா மஞ்சளாக இருக்கும், யூரின் மஞ்சள் அல்லது ப்ரௌன் கலரில் போகும், நாக்கு வெளுத்து மஞ்சள் நிறத்தில் காணப்படும். அப்போ இதை வச்சு நம்ம மஞ்சள் காமாலை டெஸ்ட் எடுத்து பிலூரிபின் பார்த்தோன்னா எப்படி இருக்குது அதை பொறுத்து மஞ்சள் காமாலைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் சிகிச்சை உண்டு. எந்த காய்ச்சலாக எந்த கொசுக்கடினால் வந்த நோய்களாக இருந்தாலும் ஆரம்பத்திலே பார்த்தோன்னா ஆபத்து இல்லாமல் காப்பாற்ற முடியும். இதே கவனிக்காம விட்டால் முற்றிய நிலையில் ஒரு மனிதனை காப்பாற்றுவது மிக 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 கடினம். ஏன்? மஞ்சக்காமல்னால வந்து கோமா ஸ்டேஜ்க்கு போய் உயிரிழந்தவங்களாம் இருக்காங்க, புரியுறதா? அதனால ஆரம்ப நிலையில பார்த்தோன்னா நல்லது, கவனிக்காம விட்டா உயிருக்கு ஆபத்து. அதே போல யானை கல்வியாத்தி வரலாம் கொசுனால. அப்போ முக்கியமாக நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல கொசு கடிக்காமல் பார்த்துக்கணும். கொசுவலை பயன்படுத்தலாம், இல்லைன்னா இப்போல்லாம் பேட்டருக்கு வச்சுக்கலாம். கொசு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது, அதை பயன்படுத்தணும். நம்ம சுற்றுப்புற சூழல் நல்லா வச்சுக்கணும். தண்ணி முதல் கொண்டு எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை மூடி வைக்கணும். அதுபோல் நம்ம பாதுகாப்பாக இருந்தால் இது போல நோய்கள் வராமல் கண்டிப்பாக பாதுகாக்க முடியும். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம், வாழ்வில் வெற்றி அடைய நான் விரும்பி விட்டேன், முடிவெடுத்து விட்டேன் என்றால் நான் விட்டுவிட வேண்டிய கெட்ட பழக்கங்கள். ஃபைனலாக என்ன? ஃபைனலாக என்னென்னா, எனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு நான் அந்த வட்டத்தை தாண்டி வரமாட்டேன்ப்பா அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா, ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அந்த ஜோனை விட்டு நம்ம வெளியில் வரணும் அப்படின்றாங்க. அதை தாண்டி நம்ம வரும்பொழுது தான் நாம் எந்த இலக்கை நோக்கி போகணும்னு நினைக்கிறோமோ நம்மளால் போக முடியும். நான் வந்து இந்த வட்டத்துக்குள்ளே தான்ப்பா இருப்பேன், இந்த வட்டத்துக்குள்ளேயே எனக்கு எல்லாம் நடக்கணும்னா அது நடக்கவே நடக்காது. கடவுள் நினைச்சா கூட நம்மளால நடத்தி கொள்ள முடியாது. கண்டிப்பா எல்லாருமே இந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறதுல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சிக்கி கொண்டு தான் இருக்கின்றோம். அதை நம்ம ஏற்றுக்கொள்வதே இல்லை. யாராவது ஒருத்தவங்க நமக்கு அதை வந்து என்ன பண்ணணும்னா எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இது எப்போ வெகு அண்மையில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கேள்வி. நான் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறேன்னே நான் தெரியாமல் என்ன பண்ணால் இருந்துட்டு இருந்திருக்கேன். அப்போது ஒரு புதிய வேலைகள், ஒரு சில வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் வர்றப்போ இல்லை இதெல்லாம் என்னால் முடியாது, டைம் இல்லை அப்படின்லாம் சொல்லி அதை தட்டி கழிக்கிறப்போ, அப்போ ஒரு அருட்தந்தை தான் அவர் பேசிட்டு இருக்கிறப்போ, இப்போ கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டா அப்படின்னாரா, எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் எங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உட்காந்துருக்கேன், நீங்கள் எப்போ பார்த்தீங்க அப்படின்னு பேசுகிறேன். அப்போ அப்படி எளிதில் அவர் என்ன பண்ணார்னா விலக்கி சொன்னார். இன்றைக்கி என்னோட ஊரை விட்டு நான் வெளியே எங்கேயும் நான் படிக்கிறதை தாண்டி எதுக்குமே போக மாட்டேன், எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் நான் சண்டை போட்டிருக்கிறேன். என்னை நீங்கள் வந்து +1 +2 வெளியூரில் போய் சேர்த்திங்கன்னா நான் வேணும்னே ஃபெயில் ஆவேன், நான் வேணும்னே படிக்காமல் போகலாம், எங்கள் அப்பா அம்மா நான் மறட்டியிருக்கிறேன். ஆனால் அவர்கள் அதை அந்த 12th வேறு வழியில் அங்கே உள்ளே படிக்க வச்சாங்க. அதுவும் பெருசாக ஒன்றும் மார்க் எடுக்கலை. ஆனால் வேறு வழி இல்லாமல் காலேஜுக்கு வெளியே போனப்போ வெளியே இருக்கக்கூடிய அந்த நட்பு வட்டாரங்கள், வெளியே இருக்கக்கூடிய ஆள் பழக்க வழக்கங்கள், அப்போ ஒரு கட்டத்தில் நான் என்னை கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறோம், நம்ம நிறைய கற்றுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிது. அப்புறம் அந்த ஊரை தாண்டி வெளியே வர மாட்டோம், சென்னைக்கெலாம் வரவே கூடாதுன்னு இருந்த ஒரு இடம், அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு வந்தப்போ இன்றைக்கி வந்து இந்த மாதா தொலைக்காட்சியில் எவ்வளோ பேர் நமக்கு கொடுத்துருக்கிறது. அப்போ இது எல்லாமே என்னன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்க தான் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும்.
அந்த பறவை அப்படிங்கிறது கிளைகளில் அமர்ந்திருந்தால் அது வானில் உயர பறக்குமான்னு கேட்டா பறக்காது. அது கிளையை இருந்தது என்ன பண்ணணும்? போகணும். எந்திருந்து வெளியே செல்ல வேண்டும். அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு போனாதான் வாழ்வில் வெற்றி பெற முடியும். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை, எல்லோருக்கும் வெற்றி பெற வேண்டும், சாதிக்க வேண்டும், உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கின்றது. அந்த எண்ணத்தை முடிவாக மாற்றுவோம். அந்த முடிவிற்கு இந்தந்த கெட்ட பழக்கங்களை விட்டு விடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுள் நமக்கு உணர்த்திருக்கிறார். நிச்சயமாக அதை வாழ்வாக்க முயற்சி செய்வோம். இந்த நல்ல நாளில் இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதில் குறிப்பாக இன்னைக்கு கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய சமூக ஊடக பணிக்குழுவின் செயலர் அன்பு தந்தை மாணிக்கம், ராஜமாணிக்கம் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அவருக்காக நாம் ஜெபிக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். இன்று பிறந்தநாள் காணும் கும்பகோணம் மறைமாவட்டத்தின் அருட்பணியாளர் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணிக்குழுவின் செயலர் அருட்பணியாளர் ராஜமாணிக்கம் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து பார்ப்போற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த அருட்பணியாளராக பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். பக்ஷர் மாவட்டத்தில் பணிபுரியும் மேதகு ஆயர் ஜேம்ஸ் ஷேகர் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் நண்பர் பிளாசிட் நார்பர்ட், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். எலோன் ஜஸ்டின் இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அக்கா, தாத்தா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். யாஜின் பாஸ்கோ இன்று தனது 4ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, அக்காகள் ஹனிதா, நவீரா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எபேசியர் 3:19 கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக. இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களே, தேவையில்லாத பழக்கங்களை விட்டொழிப்போம், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.